ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.2. இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த கொரியன் பிஎல் சீரிஸோட நெக்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சங்கவி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். சோய் நாஜுன் கிட்ட நம்ம ரெண்டு பேரோட ஆசையை நிறைவேற்றிக்கலாமா, உங்ககிட்ட ஏதாவது ஆசை இருக்கா, என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு அவன் நாஜுன் பக்கத்தில் வந்து உங்களுக்கு ஓகேவான்னு கேட்க நாஜுனுக்கு ஹார்ட் பீட்லாம் எகிருது. அவன் ஏன் இப்போ பக்கத்தில் வந்தானா, நாஜுனோட பேக்கெட்லேருந்து அவனோட ஃபோன் எடுக்கிறான். நம்ம ரெண்டு பேரும் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம், ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா தானே ஒர்க் பண்ண போகிறோம், நம்ம க்ளோஸாக இருக்கலான்னு சொல்கிறான். அப்போ நாஜுனும் நான் உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாமா, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் இப்படி ஒரு ஃபிலிமிங்கில் இருக்கணும்னு சொல்லணும்னு சொல்ல இவன் சொல்கிறான் நீங்கள் எத்தனை ஃபோட்டோஸ் வேணால் என் கூட எடுத்துக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஃபிலிமிங்க்கு போகிறாங்க. இந்த டைம் நாஜுன் ரொம்பவே நல்லா பண்ணுறான். அது காரணம் சோய் கொடுத்த கான்ஃபிடென்ஸாக என்னன்னு தெரியல. அப்போ அவன் சோய் கிட்ட தேங்க்யூன்ட்டு ரகசியமாக சொல்ல சோயும் அதை பார்த்து சிரிக்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட தான் சோயோட நம்பர் இப்போ இருக்குல்ல. ஸோ இவனுக்கு டென்ஷனாக இருக்குது. சோய்க்கு கால் பண்ணும் போலே இருக்குது, அவன் வாய்ஸ் கேட்கணும் போலே இருக்குது. ஆனால் இவன் கூப்பிட முடியாதுல்ல, கூப்பிட்டு என்னன்னு இவன் சொல்லுவான். ஸோ அவனுக்கு கால் பண்ணலாமா வேணாமான்னு இவன் பெரிய பட்டிமன்ற மாட்டு இவன் மனசுக்குள்ளேயே நடத்தி அவன் பயங்கர குழப்பத்தில் இருக்கான். இதில் ஸ்கூலில் வேற அவன் ஒரு ஸ்டூடெண்ட்டை திட்டிருப்பானாமா. அதுக்கே பிரின்சிபல் இவனை பிடிச்சி ரொம்ப அவமானப்படுத்துறாரு. இவனுக்கு வேலை கொடுத்ததே பெருசுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இவன் புலம்பிகிட்டே படுத்துட்டு இருக்க. அப்போ ஜீசங் வரான். எதுக்கு இப்போ நீ புலம்பிகிட்டே படுத்துட்டு இருக்க, சீக்கிரம் இருந்துருச்சோ, உனக்கு ஃப்ரைட் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல அவப்பா ஜீசங் போயிட்டான். இவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இவன் மைண்டுக்கே வருது ஃப்ரைட் சிக்கன்னு. அந்த பேரை கேட்டோன்னே இவன் டக்குன்னு முழிச்சுக்கிறான். இப்போ ஜீசங் என்ன நினைக்கிறான்னா, அவனுக்கு ஜூஹா பேசுனது நினப்பாவே இருக்குது. ஸோ ஜூஹா கால் பண்ணலாமோன்னு எடுக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே அங்கே நாஜுன் வர அவன் ஃபோனை கீழே வச்சிட்றான். இப்போ நாஜுன் வந்ததுக்கப்புறம் அவன் ஜீசங் கிட்ட இப்படி நம்பர் கொடுத்த விஷயத்தெல்லாம் சொல்ல அவன் கேட்குறான், ஓ சோய் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்பர்லாம் கொடுத்துட்டானா, சரி அதுக்கே நீ சேடாக இருக்கன்னு கேட்க நாஜுனுக்கு தான் இப்போ அவனுக்கு கால் பண்ணலாமா வேணாமானே குழப்பமாக இருக்குல்ல. இதில் ஒரு மெசேஜ் வந்தோன்னே அவன் டக்குன்னு எடுத்து பார்க்குறான். அது சோயாக இருக்குமோன்னு நினச்சி தான் எடுத்து பார்த்துருப்பான் போல். அதை பார்த்துட்டு ஜீசங் கலாச்சிட்டு இருக்க. இப்போ ஜீசங்க்கு ஏதோ கால் வந்தோடனே அவனும் ரொம்ப அவசரமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசப்பாயிண்ட் ஆகிறான். அதை பார்த்துட்டு நாஜுனும் கலாய்க்கிறான். ஏன்னா ஜீசங்கும் வந்து ஜூஹா கால் பண்ணியிருப்பான் தான் நினச்சிருப்பான் போல். ஸோ நீ யாரோ கால் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க போலன்ட்டு நாஜுன் கலாச்சிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட ரெண்டு பேரோட நிலைமையும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்போ அடுத்த நாள் ஃபிலிமிங் பண்ணும்போது நாஜுனோட ட்ரெஸ் ஆப்டா இல்லை போல, அதனால அந்த டேரக்டர் சேஞ்ச் பண்ணிட்டு வர சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நாஜுன் கிட்ட வேற கிளாத் அப்போ இல்லை. அப்போ சோயும் வந்து நாஜுனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ டேரக்டரும் நாஜுனுக்கு கிளாத்தஸ் வேணும்ல, அதை யாரு கூட ஏற்பாடு பண்ணி கொடுக்க அப்போ நாஜுன் பார்க்குறான். நாஜுன் அங்கே இருக்க சூழ்நிலையை அனலைஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடுறான் இந்த ட்ரெஸ் சோயோட தானே. ஸோ சோய் அவன் ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்கானோன்னு இவன் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறான். இப்போ இவங்க ஃபிலிமிங்க்கு நாஜுனோட கிளாஸுக்கு போயிருக்காங்க. ஸோ சோய் வந்து இப்போ கொஞ்ச நேரத்துக்கு இன்டென்ட் டீச்சராட்ட, அவன் கொரியன் லாங்குவேஜ் டீச்சராட்ட இவங்களுக்கு பாடம் நடத்தணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது கேள்வி கேட்க சொன்னால் அவங்க உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்லுங்கிறாங்க. அதுக்கு நாஜுனும் என்ன கிளாஸ் எடுக்க வந்து இப்படி கொஸ்டின் கேட்குறேன்னு சொல்லிட்டு அவன் ஃபர்ஸ்ட் திட்டுறான். ஆனால் அதுக்கப்புறம் அவனே சோய்கிட்ட திரும்பி நீங்கள் எதுவும் மைண்ட் பண்ணிக்கலனா உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி சொல்கிறீங்களான்னு கேட்குறான். ஏன்னா அவனுக்கே ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் இருக்குதானே. அப்போ சோயும் ஃபர்ஸ்ட் லவான்னு கேட்டுட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் லவ் வந்தது 18 வயசுலையா, அவங்கள இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு கிளாஸே கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் கிளாஸ் எடுக்கணும்ல, அந்த கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருக்கான். ஸோ அந்த ஃபிலிமிங் முடிச்சதுக்கப்புறம் நாஜுன் சொல்கிறான் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப நல்லாவே எடுத்தீங்கன்ட்டு. ஆனால் அப்போ சோய் நாஜுன் கிட்ட சும்மா தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவன் இத்தனை நாள் நடந்திருப்பான்ல, அதுக்கும் இப்போ நாஜுன் கிட்ட நடக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நாஜுனுக்கு நல்லாவே புரியுது. அதுக்கப்புறம் இவங்க சாப்பிட்ற மாதிரி ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்க சோய்க்கு சில ஃபுட்லாம் பிடிக்கும்னு நாஜுன் நினச்சிருப்பான். ஆனால் அந்த ஃபுட்லாம் இவன் கேமரா முன்னாடி தான் நல்லா சாப்பிட்ற மாதிரி கட்டுறான். கேமரா பிரேக்கு கட் பண்ணும்போது அந்த ஃபுட் நிறைய இடத்த எடுத்துட சொல்கிறான். இப்போயும் அவன் பேசுறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் நாஜுனுக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்க. இடையில வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சோக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்துருப்பான். ஆனால் அந்த கிஃப்ட்டையும் சோய் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நாஜுன் யோசிக்கிறான், நம்ம ஃபேண்டஸியாக பார்க்கறத ஃபேண்டஸியாக மட்டும்தான் பார்க்கணும், ரியல் லைஃப்பில் இம்ப்ளை பண்ணிக்க கூடாது. ஸோ நாஜுன் கிட்ட நம்ம ஒரு லைன் கிராஸ் வச்சு தான் நடக்கணும், ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கூடாதுன்னு இவன் நினச்சிட்டு இருக்கான். அப்போ தான் இவனுக்கு ஞாபகம் வருது அவன் இன்னும் கோட்டை கொடுக்கல. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்க அவனோட கோட்லேருந்து ஏதோ மாத்திரையாடு விழுகுது போல. அதை நாஜுன் பார்த்துறான். அதுக்கப்புறம் சோய்க்கு கால் பண்ணி உங்கள் கோட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவனை போய் மீட் பண்ணி கோட்டை கொடுக்குறான். அப்படியே அவன் பேக்கெட்லேருந்து விழுந்துச்சுல அதையும் கொடுக்குறான். அப்போ நாஜுன் சோய் கிட்ட உங்களுக்கு சப்போஸ்
சப்போஸ் ஏதாவது டென்ஷனாக டயர்டாக இருந்தால் எனக்கு ஏதாவது சிக்னல் கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி நான் பார்த்தா உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டே நீங்கள் சாப்பிடல, சரியாக பேசலங்கிற மாதிரி அவன் திணறி சோய்கிட்ட கேட்கவே பயப்பட்டு தான் பேசுகிறான். கடைசியில் சாரின்னு சொல்கிறான். நான் பேசினது தப்பு தான், நீங்கள் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறான். அப்போ சோய் சொல்கிறான், நீங்கள் கேட்டது கரெக்டு தான், நான் இன்றைக்கி எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிடல, ஷூட்டிங்லேயும் ரொம்ப டென்ஷனாக இருந்தேன், அதுக்கெல்லாம் காரணம் இருக்குது. எனக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் வந்தனால நான் அவுட் சைட் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது, அதனால தான் நான் அதை சாப்பிடல. ஆனால் ஷூட்டிங்கில் நான் கோவமாக இருந்ததுக்கு வேறு காரணம் இருக்குது, அந்த காரணம் நீங்கள் தான் சொல்கிறான். இதை கேட்டோன்னே நாஜுன் சாக்காயிட்டான். நான் என்ன பண்ணேன்ட்டு ஆக்சுவலாக சோய் நாஜுனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கான். அவங்க நம்பர் வாங்கினதுக்கப்புறம் நாஜுன் எந்த மெசேஜும் பண்ணல, ஆனால் சோயே இனிஷியேட்டிவ் எடுத்து அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். அதுக்கு நாஜுன் எந்த ரிப்ளையும் பண்ணல. அதுதான் சோய்க்கு கோபமே. இதை கேட்டோன்னே நாஜுன் உடனே மொபைல் எடுத்து பார்க்குறான். இவன் சொல்லியிருக்கான், இன்றைக்கும் என்ன ஷூட்டிங் அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்கன்ட்டு. அதை நாஜுன் பார்க்கவே இல்லை. நீங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாதனால நான் ரொம்பவே அப்செட் ஆகிட்டேன்னு சோய் சொல்ல நாஜுன் கேட்குறான், நான் ஒரு சாதாரணமான ஆள், நான் ரிப்ளை பண்ணலன்ட்டு நீங்கள் ஏன் வருத்தப்படுறீங்க, என்னால் அவ்வளோ பெருசாக எடுத்துக்காதீங்கன்னு சொல்ல அப்போ சோய் சொல்கிறான், நான் தான் தெளிவாக சொன்னல, உங்களுக்கு புரியலையான்ட்டு. அப்போ நாஜுன் சாக்காயிட்டே பின்னாடி வர சோய் அவன் பக்கத்தில் வரான். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், நான் உங்ககிட்ட ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், உங்களை பார்த்த முதல் நாள்லேருந்து எனக்கு உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்ல நாஜுனுக்கு சோய் இப்படி வெளிப்படையாக சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாம் புரியுது. அவன் பயங்கர சாக்கில் சோயை பார்த்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ட்ராமாவோட அடுத்தடுத்த க்யூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.